பிள்ளைகளா, இவன் பேர் வாஞ்சிநாதன், என் பேரன். இவனையும் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இந்தா ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா. ஹாய் 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 ஹாய். வணக்கம்னு சொல்றதுக்கு பதிலா மாடு ஓட்டுற மாதிரி ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். காலம் அப்படி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. போங்க, எல்லாரும் போங்க. நிதானம் நிதானம். பாய் தாத்தா. யாருப்பா நீ? நான் வாட்ச்மேன் சுந்தரத்தோட பையன் தாத்தா. அப்படியா? எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நீ? மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போல? சொல்லுப்பா. எனக்கும் அவங்கள மாதிரி பெரிய ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைதான் தாத்தா. ஆனா எங்க அப்பாக்கு வசதி இல்ல. நல்லா படிச்சு நல்ல பேர் எடுத்து நாட்டுக்கு நல்ல விஷயம். சரி. எழுந்துடா, எழுந்துரு. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். அவனும் என் பேர மாதிரி தான். படிக்கட்டும், எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கட்டும். எனக்கு அக்கறை இருக்கு. ஒருத்தன் பசியோட இருக்கலாம், ஆனா படிப்பு இல்லாம இருக்க கூடாது. இங்க பாடுறா, கடல்ல போட்ட மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு வருமா? வராது. படிப்பு இல்லைன்னா அது கல்லு மாதிரி. படிச்சிருந்தா மரம் மாதிரி கரை சேர்ந்துடலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சுது? வெள்ளைக்காரன் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ஒயிட் ஹவுஸ்ங்கிற போர்டை எடுத்துட்டு வள்ளுவர் குடியிருப்புன்னு போட சொன்னேன். போட்டியா? ஐயா, அந்த வேலையை தான் ஒரு வாரமா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பண்ணிடுறேன் ஐயா. சரி, சீக்கிரம் పో. ఏమండి, గాయత్రి ఎక్కడా? ఈ రోజు కార్తీక దీపం కదా. Dear students, இந்த வருஷம் 6,12,000 people have participated in the plus 2 exam. அதுல 4,75,700 students have passed. இந்த ஒரு லாட்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ரேங்க் ஹோல்டரா வந்தது இட்ஸ் ரியலி a remarkable task. Hats off to you. அந்த காலத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நானும் ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டர் தான். பட் ஒரு பெரிய சாதனையாளனா வர நினைச்சேன்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கேன். இந்த அளவுக்கு தான். பட் ஆனா உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் உங்க ஃபியூச்சரை அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப் இந்த நாடுகளை நீங்க பெர்சூ பண்ணீங்கன்னா you will come out with flying colors. பணம், பதவி, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் உலகம் இது அண்டையத்தான். ஆமா, நம்ம ஏன் நம்ம ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போக கூடாது? she is right டா. அதான்ப்பா, அததான் நானும் நினைச்சேன். என்னடா கண்ட்ரி இது? டேய், நீ இன்ஜினியரிங் படிச்சு அப்ராட் போனா லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம்டா, லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம். ஆனா அதே இங்க இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போனோமே 10 பைசாக்கு தேர மாட்டோம்டா. ரைட்டா மச்சான், ரைட்டா. நான் என்ன சொல்றேன்னா, அப்ராட் போறதாண்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏடா, யூ ரைட், ஐ அக்ரி. முதல்ல அதுக்கு உண்டான கோர்ஸை ஜாயின் பண்ற வழியை பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, என் வாப்பா இருக்காரு, அவரோட ஃப்ராட் பிசினஸ்ல என்னையும் ஒழுக்க பாக்குறேன். என்னடா சொல்ற? அவன்டா இந்த ஹாலிடேஸ்லயே என்ன கூப்பிட்டு இந்த டிவிடி அங்க போய் டெலிவர் பண்ணு, அந்த டிவிடி எடுத்துட்டு இங்க போய் கொடு அப்படின்னு பெருசு தொல்லை தாங்க முடியல. யா, நம்ம உடனடியா அப்ராட் போறதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு, எங்க போனாலும் ஒன்னா போவோம். சரியா? அதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும். அப்பதான் நம்ம எல்லாரும் அப்ராட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேட்ரே இல்ல. டேய் சிண்டு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அமைதியாவே இருக்க? டேய், வாய் திறந்து பேசுடா. என் நிலைமையை புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், இது வரைக்கும் நான் படிச்சதே பெரிய விஷயம்டா. உங்க தாத்தா உதவியாக தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். அவருக்கே நன்றி சொல்லணும். நானு அமெரிக்காவா? நானா? சான்ஸே இல்ல. நீங்க போங்கடா, நான் மேப்ல பாத்துக்கிறேன். என்னடா நீ போட்டா புரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. அவன் என்ன பெரியாவே பேசிட்டு இருக்கான்? டாப் 10ல இருக்கான்டா அவன். தமிழ்நாடு டாப் 10. அதை விட்டுட்டு மேப்ல பாத்துக்கிறேன் அசிங்கமா பேசிட்டு இருக்கான். நீ வர மச்சான், நீ சொல்றா இல்ல எனக்கு கோவம் வந்துரும். மச்சி, இந்த பார், நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆமா, இந்த பார், நேரா வீட்டுக்கு போ. ஏதாச்சும் தூக்கி போட்டு உடைச்சு பெரிய கலாட்டா பண்ணு. அடம் புடிடா, அடம் புடி. சும்மா சாப்பிட்டு தொல்லை பண்ணாதமா. சாப்பிட மாட்டேன். அந்த காலேஜ்ல சேராம சாப்பிட மாட்டேன். எதுக்கு நான் பணம் கேக்குறேன்? ஊர் சுத்தவ கேக்குறேன். என்னமா குறை வச்ச? நானு நல்ல படிக்கல, நல்ல மார்க் வாங்கல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம்.
அடிக்கடி உனக்கு உன் புருஷனுக்கு சொல்லிருக்க முடியாதுமா. போமா. இந்த பாருடா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பா சொல்றது கேட்டா தானே புடிவாதம் பிடிக்கிறாருல்ல. அம்மா இப்ப நான் சாப்பிடாம மட்டும் தான் இருக்கேன், புரியுதா? நான் மட்டும் அந்த காலேஜ்ல சேரல, இனிமே வீட்டுக்கே. ஏனுங்க ஆ, நம்ம புள்ள இந்த வீட்ல சரியா சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுதுங்க. அவன் ஏதோ ஆசைப்பட்டான்ல, அந்த காலேஜ் தான் படிக்கணுமா. அந்த காலேஜ்ல சேர்க்கலனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எப்படியாவது அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க. சோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். இத பார், அரக்காசு உத்தியோகனால அரண்மனை உத்தியோகம்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் இழந்துடலாம். மில்லு வச்சிருக்கிறவன், ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவன், கார் மெக்கானிக் செட் வச்சிருக்கேன், எல்லாமே. சினிமா எடுக்கிறவனும் கூட. ஆனா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு அவனும் அவன் பொண்டாடி சாகிற வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். நானும் படிச்சிருந்தேன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். நம்ம சிரமப்படுறோமா இவன் நம்மள கை கொடு தூக்குவான்னு நினைச்சேன். இவன் மறுபடியும் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ அவனும் நல்லா மார்க் வாங்கி தொலைச்சிட்டான். அவன் நினைக்கிற மாதிரி அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த தியாகியை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்காக எங்க அப்பா விட்டு போன ஒரே ஒரு சொத்து அரக்கரவன் நிலம். இவன் நம்ம சொத்துங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சொத்தை நான் அடமான வைக்கிறேன். அவன் படிக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவன் வந்தா அவன்கிட்ட எந்த தகராறும் பண்ணிக்காத. சரிங்க. சாப்பிட சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி அப்பா அதே காலேஜில் சேர்த்து விடுவாருன்னு அவங்கிட்ட சொல்லு. நோ 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 நான்சே, நீ ஒன்னும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தெல்லாம் படிக்க வேண்டாம். பேசாம டீச்சர் ட்ரைனிங் படி. அதுக்கு தான் ஃபீஸ் எல்லாம் கம்மி, பணம் மிச்சமாகும். நோ டாட், ஐ வாண்ட் டு பிகம் a professional. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து எஸ்ஆர்கே காலேஜ்ல தான் சேர்ந்திருக்காங்க. என்ன அந்த சேர்த்து விடுப்பா ப்ளீஸ். நான்சி அவர் கிடைக்கிறாரு. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டியாமா? என்ன கோர்ஸ் எடுத்திருக்க? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. வெரி குட். இந்த கோர்ஸுக்கு தான் அமெரிக்கால நல்ல ஃபியூச்சர். எப்போ ஃபீஸ் கட்டணும்? எது? எப்ப ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் ஏமா? உங்க அப்பச்சிக்கு இது அனுப்பிச்சு வச்சாளா? இந்த மாதிரி அதிகமா நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா டெய்லி 2 மணிக்கு மேல நான் கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்தேன். நான்சி உனக்கு 3 வருஷத்துக்கு ஃபீஸ் ரெடிமா? வா நம்ம போய் கட்டிட்டு வந்துடலாம். இது 3 வருஷம் ஃபீஸ் ரெடியா? யூ கம். ஆஹா, என்னடா இவ்வளவு அக்கறையா இத்தனை வருஷமா கல்லா பொட்டியில வந்து உட்கார்ந்தாளேன்னு பார்த்தேன். கல்லா பொட்டியில டெய்லி கலெக்ஷன் ஏன்டா குறையுதுன்னு இப்பதான புரியுது. இல்ல அபிபு, காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியால, உனக்கு இஸ்லாமிக் காலேஜ் சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களே. அனிபாபாயை கூட்டிட்டு போய் அப்ளிகேஷன் பா வாங்கிட்டு வந்துடல. என்னது இஸ்லாமியா காலேஜா? அதுல நான் படிக்கணுமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான் ஏற்கனவே எஸ்ஆர்கே காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட நான் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு நிச்சயமா சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பைத்தியாதனா பேசிட்டு இருக்கான் இவன். நமக்கு இருக்க வசதி அங்கெல்லாம் படிக்க முடியுமா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? என் மார்க் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் ரேங்க் என்னன்னு தெரியுமா அவருக்கு? நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் சொல்லிட்டேன். இல்ல நான் ஒன்னும் பேனு கீழே உட்காந்துட்டு காலாட்டிட்டு வேலை செய்யல. கோட்டு சூட்டு போட்டு டேபிள் கீழே கை நீட்டி பணம் வாங்கல. ஓடி ஓடி உழைக்கிறேன்ல. சென்ட் பவுடர் திருட்டு விசிறி விக்கிறேன்ல. ஒப்பா சம்பாதிக்க சம்பாதியத்துல பாதி காசை போலீஸ்க்கு மாமூல் தரல. இல்லைன்னா அவன் நோண்டி நொங்க எடுத்துருவான்ல. அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போக மிச்சத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அதுலதான் குடும்பம் நடத்துறல. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற காலேஜ்ல நான் படிச்சா உங்களை மாதிரி தான் ஆயிருவேன் நான் லைஃப்ல. நான் சொல்ற காலேஜ்ல படிக்க வச்சீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயோ போயிருவேன்ப்பா. பாருங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கலன்னா அப்புறம் நான் ஓடி போயிருவேன். அம்மா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். பாத்தியாவே படிச்ச மாதிரியா பேசுறான்? எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. இங்க பாருமா, இஸ்லாமிய காலேஜில் படிச்சோம்னா நம்ம ஜாதிக்காரன் சொல்லி பண உதவி பண்ணுவான். அந்த காலேஜ் அப்படியா? இதுக்கப்புறம் நீ புரிஞ்சாலும் சரி புரியாட்டி சரி என்ன பண்ணிட்டு போ, என்ன விட்டு. மத்த காலேஜ்ல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். என்னால முடியாதுமா. இத பாருடா, சாப்பிடு. என்னடா வாப்பா அவனை வஞ்சிட்டு போயிட்டாருன்னு மனசு கஷ்டப்படுறியா? எப்படி நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறது? நீ சொல்ற காலேஜ்ல சேரணும் அவ்வளவுதானே? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். எப்படி? அத பாரு, உன் தாதியம்மா கழுத்துல 10 சவரன் செயின் ரொம்ப நாளா மின்னிட்டு இருக்கு. ஐயோ முழுசா கேளுங்க. நீ என்ன பண்ற?
ஒரு கவரிங் நகை கடைக்கு போய் டிட்டோ அதே மாதிரி ஒரு செயினை வாங்கிட்டு வரேன். நைட்டோட நைட்டா பித்தளை செயினை உன் தாதியம்மா கழுத்துல போட்டு தங்க செயினை அபேஸ் பண்றோம். உன் காலேஜ் ஃபீஸ் ரெடி. ஓகே ஓகே டபுள் ஓகே. நான் அப்பவே நினைச்சேன் ரொம்ப நாளா அந்த செயின் உன் கண்ணை உறுத்திட்டு இருந்ததுல. ஐ நோ. சரி சரி அடக்கி வாசிப்போம். அது காதுல விழுந்ததுன்னா பெரிய பிரச்சனை டேய் ஆயிடும். அதுக்கு என்னைக்குடா காது கேட்டிருக்கு? நீ முதல்ல சாப்பிட்டு சூடு ஆறிச்சு பாரு. இது வித்து காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கோ. பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த தாதிமாவே மறந்துடாதடா. ஐயோ தாதி, எனக்கு அடிக்கடி காது கேக்கும். அதுவும் என் பேராண்டிக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா காது கேக்கும். అన్నయ్య బాగున్నారా? బద్రి நல்லா படிக்கிறானா? ஓகே ஓகே. చెప్పు చెప్పు. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? ஆ ஆ ஆனா எல்லாருமே அத అలాగే. பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. థాంక్స్. ஆமா அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அப்பா இல்ல. ఏడుకొండల వాడా காலேஜ்ல డబ్బులు கண்டிப்பா எங்க அம்மா వచ్చేస్తాయి. என்ன சேர்த்துருவாங்கப்பா. நோ ப்ராப்ளம். యారడి అది ఫోన్ల? அம்மா ஃப்ரெண்டுமா. ఉన్న విడ ஒரு మార్క్ కమ్మిగా ఉంటే మాట్లాడకు, ஒரு మార్క్ జాస్తిగా ఉంటే మాట్లాడు. అర్థమైందా? நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், இது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும் தெரியுமோ? ஏவண்டி என்னடி? எங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல பணம் அனுப்பிச்சிருக்கானா. அப்படியா? உங்க ஐடி இந்த நம்பரும் கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க. சரி. இந்தாங்க. அப்புறம் ஆ. எங்க அண்ணன் பையன் பத்ரி இல்ல, அவனும் பயோடெக் படிக்கிறானா. சீக்கிரம் கிளம்புங்க, ஃபீஸ் கட்டால கதா. சுளுக்கிக்க போடுற அப்பா மெய் மறந்துட்டியா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் இன் ஒன்ஸ் லைஃப். உன் விருப்பப்படியே எஸ்ஆர்கே காலேஜ் ஓகே ஆயிடுச்சு. லோன் அப்ளை பண்ணிருந்தல்ல, செக் எடுத்து நேரா காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. என்ஜாய். தேங்க்ஸ் பாப்ஸ். என்னப்பா என்னமோ செக்குங்கிறீங்க கடங்கிறீங்க? இந்த காலத்து எஜுகேஷன் அப்படி இருக்குப்பா. அந்த காலத்துல இந்த காலேஜ் படிக்க வைக்கிறது 2000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். எஜுகேஷனுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன், ஓகே ஆயிடுச்சு. இப்போ கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்களோ? போக போக விபச்சாரமாக்காம இருந்தா சரி. வந்தே மாதரம். அம்மா டேய் அப்பா, என்னையா? ஒன்னதான்ப்பா. நான் அப்பான்னு தானே சொன்னேன், தப்பா ஒன்னும் சொல்லலையே. காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே என்ன நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணாங்கடி. தெரியும் தெரியும். இவ்ள நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணுச்சு. நீ என்ன சொன்ன? என்ன சாப்பிடுறீங்க? எல்லாத்தையும் விரல விட்டு வீணை வாசிக்கிற மாதிரி நக்கிட்டு வர. ஆமா நக்கனா. அதுக்கு என்ன இப்போ? நீ நக்கிட்டு வரத நாங்க சாப்பிடுறோம். எதுக்காக நக்கணும் தெரியுமா? எதுக்காக? நல்ல கேள்வி. டேய் எல்லாத்துலயும் உப்பு புளி காரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன்டா. அதுக்கு ஸ்பூனை யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே? எக்ஸாக்ட்லி. ஸ்பூன்ன்றது வெப்பாட்டி மாதிரி, கைன்றது பொண்டாட்டி மாதிரி. யாருக்கு உண்மையான டேஸ்ட் தெரியும்? அதுக்காக நீ நக்கினத நான் காசு கொடுத்து சாப்பிடணுமா? டேய் நான் நக்கந்து இப்படி சொல்றீங்களே, நாய் நக்கந்தே நாங்க சப்ளை பண்ணிருக்கோம்டா. உட்காரு. ஏண்டா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரும்போது எப்படி இருந்த? வையாபுரி மாதிரி இருந்த. இப்போ சின்ன தம்பி பிரபு மாதிரி குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற. எல்லாத்துக்கும் கேண்டீன் சாப்பாடு தானடா காரணம். என்ன பண்ணு சாப்பிட சொல்றேன்? எனக்கு சாம்பார் சட்னி எல்லாம் வேணாம், வெறும் தோசை இட்லி மட்டும் கொடுங்க. ஏன்? அதத்தான் நீங்க நக்கி இருக்க மாட்டீங்க. டேய் அது ராத்திரி மாவு ஆட்டும் போது எனக்கு பிச்சை, டேய் பிச்சை வாடா. அத வரனே. என்ன அந்த பிச்சை ஒன்ன பிச்சைன்றா? டேய் என் பேரு பிச்சை, அவன் தொழில் பிச்சை. சும்மாடா. அவன் பகல் பிச்சை, இவன் ரா பிச்சை. டேய் பிச்சை படம் கட்டிங்கடா. ஆமா ஆமா. டேய் எல்லாரும் எதிலும் பிச்சை பிச்சைன்னு கூப்பிட்டு மானத்தை வாங்காதடா. நீயும் நானும் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா தானே படிச்சிருக்கோம். ஏதோ நீ கேட்டரிங் படிச்சுட்டு கேண்டீன் வச்சிருக்க, நான் ஒண்ணுமே படிக்காம பிச்சை எடுத்து உனக்கே கடை கொடுக்கல. எல்லாம் என் தலையெழுத்து. இவருக்கு அண்ணே, பெரிய ஹிருத்திக் ரோஷன் மனசு. என்னண்ணே அந்த ஆள்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரீங்க? டேய் அவன் பிச்சை எடுத்து கொடுக்குற பணத்தை தாண்டா பிசினஸ்ல விட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். 100க்கு 3 ரூபாய் வட்டி. ஐயா
என்னண்ணே அவன் பேங்க் கூவில லோன் தரான். கிரெடிட் கார்டு வாங்கினா தேய்ச்சா காசு. கேச்சா காசா கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்ட்ரெஸ்டும் கம்மி. இனிமே அவங்கிட்ட நீங்க காசு வாங்காதீங்க. அவங்க பேசாத அவன் காதல விழுந்துற போது. அது மட்டும் இல்ல அவன் பிச்சை எடுத்து கொடுக்குற மீதி சோத்தையெல்லாம் கேண்டீன்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா என்னடா டேய் ராத்திரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருந்து? செம டேஸ்டா இருந்துச்சு. அதுவே அவன் கொடுத்த மிச்சம் தான்டா. அன்னைக்கு ராத்திரி இப்ராஹிம் ராவித் ரோட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தான். நீ அழுவற சொல்லலாம். நிறைய படிக்கணும். இன்னும் 5 நாள் கழிச்சு செமஸ்டர் வேற. ரொம்ப டஃப் கவர் பண்ண வேண்டியது. என்னம்மா சாப்பிடுறீங்க? இன்னைக்கு திங்கக்கிழமை ஏகாதசி, சாப்பிட மாட்டேன். அப்ப செவ்வாய்க்கிழமை? முருகருக்கு சஷ்டி விரதம், நான் சாப்பிட மாட்டேன். புதன்கிழமை? பிரதோஷம், நான் சாப்பிட மாட்டேன். அப்ப வியாழக்கிழமை? ராகவேந்திராக்கு. ரஜினிகாந்துக்கா? ஷூ, ராகவேந்திராக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை? அம்மனுக்கு. அப்புறம் சனி ஞாயிறு காலேஜ் லீவு. இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து சாப்பிடாம இருந்தா நான் கடை முட்டு ஊருக்கா போறது? ஏமா வரீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு. என்னம்மா நீங்க உடம்ப பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க என்னம்மா சாப்பிடுறீங்க? I want pizza, sizzlers, burger. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. burger. என்னம்மா கர்ப்பூன்ற ஒண்ணுமே புரியலையே. பர்கர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த பன்ல சாண்ட்விச் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுதான் பர்கர். பெக்கருக்கு தெரியுது, பர்கர் எனக்கு தெரியல. இந்த பாருமா, இங்க இட்லி தோசை பூரி பொங்கல் தான். நீ என்னமா சாப்பிடுற? இட்லி சாப்பிடுறியா? இட்லி ராகுலுக்கு பிடிக்காதே. தோசை? தோசை குருவுக்கு பிடிக்காதே. உப்மா கிஷோருக்கு சுத்தமா பிடிக்காதே. சரி பொங்கல். பொங்கல் சாப்பிட்டத வினோத்துக்கு தெரிஞ்சா அப்புறம் பேசவே மாட்டான். யாருமா இந்த ராகுல், குரு, கிஷோர், வினோத் எல்லாம்? இவங்க எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன். அப்ப நீ பட்டினி கிடந்தே சாவு. வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க. அது எனக்கு பிடிக்காது. இப்படி யாருமே ஒண்ணுமே சாப்பிடலன்னா நான் கேண்டீன் முட்டு ரோட்டுக்கா போறதே. இந்தம்மா இட்லி சாப்பிடுறியா? நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. இது ஆர்டர் இல்ல, ரெக்வெஸ்ட். இட்லி பெரட்டி பாரு அபிராமி. மை காட். எதுக்கு இப்ப நீ என்ன அடிக்க வர? உன் வயசு என்ன என் வயசு என்ன, எனக்கு போய் லவ் லெட்டர் கொடுக்குற? ஐயே, உனக்கு யார் லவ் லெட்டர்? நானா கொடுத்தேன்? அங்க பாரு ஆல்பர்ட், அவன் கொடுத்தான். சாரி மாஸ்டர். உன்னை லவ் பண்ணணுன்றதுக்காகவே அவன் அரியர்ஸா குவிச்சு வச்சு அவன் பேரு அரியர்ஸ் ஆல்பர்ட்னு ஆயிப்போச்சுமா. இதோ பாருமா, நீ சொல்ல போற பதில வச்சுதான் அவன் இதயம் முரளியா இல்ல உதயம் நாகார்ஜுனவன்னு தெரியும். என்ன சொல்ற? இதயமே இதயமே உன் மௌனம் என்னை. மாஸ்டர், ஒரு பாலித்தீன் கவர் கிடைக்குமா? எதுக்கு? அவர் இட்லிய ஞாபகமா எடுத்து வச்சுக்க. ஞாபகார்த்தமா தான் அந்த இட்லியே வச்சிருந்தேன். அவ்வளவு பழசு. அபிராமி என்ன சொன்னானே? அபிராமி ஏன்டா அப்படி அலையிற? எக்ஸாம் ரிசல்ட் கூட அப்படி அலைஞ்சது இல்லையே. அரியர்ஸா கூச்சி வச்சிருக்கிற. ஏன்டா 4 வருஷமா 2 பேரும் ஒன்னா தானே படிச்சிருந்தீங்க. அப்ப லவ் சொல்ல வேண்டியதானே. ஃபைனல் இயர்ல வந்து ஏன் உயிர் எடுக்கிற? எல்லாம் ஓகே ஆயிரும். இந்தா முதல்ல எடுத்து வச்சினால 2 இட்லி, அதுக்கு பில்ல கொடு. 2 இட்லி 200 ரூபாயா? டேய், இட்லி 20 ரூபாய் தான்டா, மத்தெல்லாம் டாக்ஸ். எஸ்டி டாக்ஸா? எஸ்டினா சேல்ஸ் டாக்ஸ், விடினா வேட் டாக்ஸ். அது என்ன எல்டி? எல்டினா லவ் டாக்ஸ்.